ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சீல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பி ஏர்ன் பண்ணுற வாயேஜஸ் சொல்லிட்டு நிறைய டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாயேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி நைட்டு 9 வரைக்கும் வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 நாள் வரைக்கும் வரும். அதுக்குள்ளே நீ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ புது வாயேஜஸ்லாம் எப்படி பண்ணுறது. ஸோ இப்போ 4 பண்ணுறேன். இதே ஒரு பேஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வாயேஜஸும் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங்லாம் நான் யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஜஸ்ட்டு வந்து டோக்கன் ஸ்வாப் பண்ணுறது அண்ட் NFT பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணுறது இது மட்டும் எப்படி சொல்கிறேன் நான். ஸோ லோவில் பர்ச்சேஸ் பண்ணி ஹையில் பண்ண அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ டாஸ்க்காக தான் முழுக்க சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோவில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சி வந்து நான் வந்து OKX வாலெட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க்கு வந்து இன்னும் 45 மினிட்ஸ் முடிய போகுது. ஸோ நேற்று ஈவினிங்கே போட்டிருந்தேன், முடிச்சிருந்தா ஓகே தான். இது எப்படி முடிக்கிறதுன்னு வந்து நம்ம டெமோ தான் கட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க்கு நிறையா வரும் ஃபியூச்சரில். ஸோ இப்படி தான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் வந்து நான் அது போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா வந்து இங்கே டோக்கன் ஸ்வாப்னு இருக்குல்ல, அதே டோக்கன் ஸ்வாப் இன்னொரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா பெனிஃபிட் ஏன் கேட்டிங்கன்னா வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணால் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ 4 டாஸ்க்கில் வந்து பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஸ்வாப்னு எனி செயின் கொடுத்துட்டான். ஸோ எனி செயினில் நீ எவ்வளோ வேணால் பண்ணலாம். உங்களுக்கு $5 மட்டும் தான் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 100 XP கொடுத்துட்டான். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் அதே $5 இதில் வந்து பேஸ்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணலாம், பேஸில் நீங்கள் ஸ்வாப் பண்ணாலும் இதுவும் கணக்கு வந்துடும், இதுவும் கணக்கு வந்துடும். இது வந்து பாருங்கள் எனி செயினில் வந்து 50 மினிமம் பண்ணி ஆகணும். ஸோ 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்வாப் பண்ணலாம் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு மல்டிபிள் ஸ்வாப் பண்ணி டோட்டலாக 50 வால்யூம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து NFT. ஸோ NFT வந்து நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன் நான். ஜஸ்ட் இப்போ வந்து டோக்கன் நம்ம போவோமா. ஸோ இதில் டோக்கன் கொடுத்துட்டிங்கன்னா இதிலே ஓப்பன் சீலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ ஓப்பன் சீல இருக்கிற டோக்கன் ஸ்வாப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் OKX வாலெட்டில். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சில டைம் நான் உங்களோட சொலோனா வாலெட்டில் கனெக்ட் ஆகிருந்தால் மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எப்படி மாற்றுதுன்னா இங்கே வாலெட் சிம்பிளை கொடுத்துட்டு இங்கே கீழே ஜஸ்ட்டு கொடுங்க. உங்கள் சுவிட்ச் ப்ரொஃபைலில் வந்து இங்கே வந்து பாருங்கள். ஸோ உங்களோட எத்தீரியம் அட்ரஸை காமிச்சிதுன்னா நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றோடனே பார்த்தீங்கன்னா வாலெட்டில் வந்துடும். ஸோ வாலெட்டில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ மினிமம் நான் $23 வச்சுக்கிறேன். $20 கூட போதும், அது கம்மியாக இருந்தாலும் போதும். ஒன்றும் அந்த அளவுக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ண ஸ்வாப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை செயினை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா பிரிட்ஜு மாதிரி மாறினாலும் நமக்கு ஃபண்ட் அதிகமாக போயிடும். ஸோ ETHலேருந்து அதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா WRAP ETH போகாதீங்க, USDC போய்க்கோங்க. ஓகேவா. அதான் பாருங்கள் எத்தீரியம் செயின் போயிடுச்சு. அதான் நான் சொன்னேன் பாருங்கள், எத்தீரியம் செயின் போகக்கூடாது, எல்லாமே பேஸ்லேயே தான் இருக்கணும். எத்தீரியம் செயின் போச்சுன்னா ஃபீ வாரின்னு போடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0.008 பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ $20 அதில் வந்து பாருங்கள் ஃபீஸ் கம்மியாக தான் போகுது. ஸோ ஃபீஸ் எவ்வளோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது பெனிஃபிட் உங்களுக்கு. அங்கே வந்து பாருங்கள் கம்மின்ட்டு பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தி தான். அது கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு $0.5 போகுது. அப்போ நீங்கள் ஒரே டைமில் 50 பண்ணிங்கன்னா மேபி ஃபீ கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்வாப் கம்ப்ளீட் ஆன கையோட நான் ஜஸ்ட் நான் பேக் வந்து இந்த ரிவார்ட்ஸ் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தா ரிட்டர்ன் ஸ்வாப் போட்டுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்வாப் போட்டதால் அது கணக்கு வருமாங்கிறது வராது நினைக்கிறேன். ஏன்னா வந்து பை தான் சொல்லியிருந்தான். ஸோ ரிட்டர்ன் ஸ்வாப் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்வாப் போட்டதுக்கு அதுவும் கவுண்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் $25 இப்படி போட்டிருந்ததுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு $5 மட்டும் நான் மாற்றிக்கிட்டா எனக்கு இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது ஒரு டாஸ்க் மினிமம் $5 அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாப் எடுத்து ஒரு $10 பண்ணி பார்த்தா அப்போ என்ன ஃபீ ரொம்ப கம்மியாக போச்சு. நீங்கள் டோட்டல் ஸ்வாப்பே பார்த்தீங்கன்னா $0.1 ஆர் $0.2 தான் டோட்டல் செலவாகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு NFT வித் வெரிஃபைடு கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எந்த NFT வந்து கம்மி ரேட்டில் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லார்வா லேட்ஸ்ன்ட்டு ஒரு NFT இப்போ மேலே இருக்கா டாப்பில் இருக்கா. ஸோ இதோட ஆக்டிவிட்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ ஆக்டிவிட்டி பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். இது ரொம்ப டக்குன்னு சேல்ஸ் ஆகுதா. அங்கே வந்து 26 இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ஸில் போய்ட்டு டாப்பில் இருக்கிறது பண்ணால் நம்ம டக்குன்னு வராது. ஸோ கொஞ்சம் பாட்டத்தில் இருக்கிறது நம்ம பண்ணுவோம். ஸோ பை நான் கொடுத்து $12 கரெக்டாக பண்ணிக்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா ரைட். இப்போ வந்து பார்த்தா நான் வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ இல்லை இங்கேயே கொடுத்துருக்கு பாருங்கள், வேணா அசெப்ட் பண்ணிக்கலாம். அது WRAP ETH வரும். அப்படி இல்லைனா நீ ஜஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்துட்டு அங்கே கொடுத்துருக்க ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக கூடும். 0.475 அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை 4.8 கூட கொடுக்கலாம். அது சேல்ஸ் ஆகிடும் தான். நம்ம 4.8 கூட கொடுப்போம். அது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அது லிஸ்ட்டு அங்கே ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆகிடும். நீங்கள் இன்னும் கம்மி பண்ணிங்கன்னா டக்குன்னு லிஸ்ட் ஆகிடும். ரொம்பலாம் கம்மி பண்ணாதீங்க, நமக்கு லாஸ் அது. ஸோ லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பை பண்ணிட்டாங்க. ரைட், இப்போ நமக்கு டாஸ்க்கு முடிஞ்சிச்சு. நம்ம அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகி நமக்கு வந்துச்சு. ரீஃபண்ட் மீன்ஸ் திருப்பி நம்ம போட்ட அமௌண்ட் எடுத்துட்டோம்.
ஸோ ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா $5 தான் பண்ண சொன்னாங்க. நம்ம ஒரு $10 பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாஸ்க் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்கள் டவுட்ஸ்னா நீங்கள் வந்து மறக்காம அந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீடியோ ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது விஷயம் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மாதிரி ஸ்டே டியூன். பாய்.